இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு அடுத்தடுத்து பல சங்கடங்கள் 15 நாள்ல 10 நெருக்கடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு பட்டியலே போட்டிருந்தாரு. அப்போ அந்த இஷ்யூவை ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ள எழுப்புறாரு. ஆனாலும் அவருடைய மைக் ஆஃப் பண்ணப்படுது, அவை ஒத்திவைக்கப்படுகிறது. स्टूडेंट्स की रिस्पेक्ट करने के लिए हम नीट पर डिस्कशन करें. குறைந்தபட்ச தீர்வு நம்ம எதிர்பார்க்கிறது நீ நீட் தேர்வை ரத்து பண்ணிரு, முழுசா அழிச்சு ஒழிச்சிரு அப்படின்ற இடத்தையெல்லாம் கூட கேட்கல. ராகுல் காந்தி கேட்கிற தீர்வோ அல்லது தமிழ்நாடு கேட்கின்ற தீர்வோ ரொம்ப சிம்பிளானது. எங்களுக்கு நீட் வேணாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வாழ்த்து கழகம் இன்னைக்கும் வாழ்த்து தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் சொல்லுங்க. இதெல்லாம் விஜய் பேசணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, இதையெல்லாம் விஜய் எப்பதான் பேச போறாருன்னு நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். விஜய் இப்போ பேசல, எப்பதான் பேச போறாரு? சின்னதோட பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் போதே உங்களுக்கு இதை பேசணும்னு தோண மாட்டேங்குதுன்னா, இன்னைக்கு நீட் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. போதை மட்டும்தான் பிரச்சனையா தமிழ்நாட்டில்? போதை என்பது பிரச்சனை தான். இல்ல, மாணவர்களை அரசியல் படுத்துறது இருக்குல்ல. இப்போ பழைய அரசியல பேசுறாரோ, படிச்சவங்களாம் அரசியலுக்கு வரணும்னு. நான் நேற்று தான் விஜயோட பழைய பேட்டி ஒன்று பார்த்தேன். அந்த பேட்டி கூட இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் கிச்சனுக்கு போய் தோசைலாம் ஊற்றி, ஆமா ஆமா ஆமா, அந்த பேட்டியில நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒன்று சொல்லுவாரு, டெய்லி காலையில இப்படி விரிச்சு வச்சு பேப்பர் படிச்சிருவீங்க. அதுக்கு மறுநாள்ல இருந்து அவர் அதை நிப்பாட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள் புதிய சேனலுக்கு, சவுத் பீட் நேயர்களுக்கும் நன்றி. நன்றி. நாடாளுமன்றத்தில் சபாநாயகரா ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அப்போதே எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் பேசினாங்க, ராகுல் காந்தி பேசினாரு. எதிர்கட்சியின் குரல் இங்கே ஓங்கி ஒலிக்கணும், அதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும், நீங்கள் ஒரு சார்பாக இருந்துடக்கூடாது அப்படின்னு ராகுல் காந்தி பேசினாரு. நம்ம தமிழ்நாட்டு எம்பி டிஆர் பாலுவும் கூட பேசியிருந்தாரு. நீங்கள் தாமரை சின்னத்தில் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் தாமரை இலை மேலே எப்படி தண்ணீர் பட்டும் படாமல் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பிஜேபி கிட்ட பட்டும் படாமல் இருந்து நீங்கள் நடுநிலைமையாக செயல்படணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நேற்று திருமாவளவன் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி நீட்டு குறித்து பேசும்போதும் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. நீட்டு குறித்த விவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய அமளியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் ஒரு தனி தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறாரு. நீட்டு குறித்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்திலேயே தீர்மானம் போடப்பட்டது. மீண்டும் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னொரு தீர்மானம் போட்டாங்க, கவர்னர்கிட்ட அனுப்புனாங்க. இப்படி நீட்டு எதிர்ப்பு தீர்மானன்றது ஒரு சம்பிரதாய சடங்கு மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த நாடாளுமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்ததை எப்படி பாக்குறீங்க? சடங்கு சம்பிரதாயமாக இருக்கா, இல்லை சடங்கு சம்பிரதாயமாக ஆக்குகின்ற வேலையை பிஜேபி செய்து வைத்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதம், குடியரசுத் தலைவர் உரை, அதற்கு பிறகு அந்த உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். எப்படி இங்கே ஆளுநர் உரை, அதன் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் அதே போல் அங்கே ராகுல் காந்தி எழுந்து நீட் தேர்வு பிரச்சனை குறித்து அவர் பேசினது என்ன அப்படின்னா, நம்ம கலெக்டிவா இந்த விஷயத்துல மக்களுக்கு ஒரு உறுதிப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு, நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளை நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது கவர்மெண்ட்டையும் அப்போசிஷனையும் சேர்த்து அவர் கோட் பண்றாரு. விச் மீன்ஸ் ஹோல் பார்லிமெண்ட் மக்களுக்கு உறுதிப்பாட்டை தெரிவிக்க வேண்டும். ஏன் அந்த உறுதிப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய நெருக்கடி வருது அப்படின்னா, நீட் தேர்வில் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கின்ற முறைகேடுகள். இதற்கு முன்பு முறைகேடு நடைபெறாமல் இருந்ததா அப்படின்னா நடைபெற்றது. அப்போதும் சிபிஐ என்கொயரி நடத்தப்பட்டது, இப்போதும் நடைபெற்று இருக்கிறது, சிபிஐ என்கொயரி நடத்தப்படுகிறது. ஆனால் அப்போ இல்லாத ஒரு விழிப்புணர்வு இப்போது எதிர்க்கட்சிகள் மத்தியில் வந்திருக்குது அப்படின்றது தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த விவாதத்தை முன்னெடுக்க சொல்லி ராகுல் காந்தி வலியுறுத்துறாரு. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஆமா நாங்களும் இதை வலியுறுத்துறோம்னு சொல்றாங்க. ஆனாலும் அவருடைய மைக் ஆஃப் பண்ணப்படுது, அவை ஒத்திவைக்கப்படுகிறது. இதுல ஓம் பிர்லாவுக்கு இருக்கக்கூடிய ரோல், முதல்ல ஓம் பிர்லா யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊர் இருக்கு, கோட்டா அப்படின்னு ஒரு ஊர். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஜேஇஇ, நீட்டு, அதுக்கு முன்னாடி ஏஐபிஎம்டி, அதுக்கு முன்னாடி எய்ம்ஸு, இப்படி பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தன. அந்த அத்தனை நுழைவுத் தேர்வுகளுக்கும் மாணவர்களை உற்பத்தி செய்கின்ற இடம் தான் அந்த கோட்டா. அந்த கோட்டாவினுடைய 3 முறை எம்பி தான் இந்த ஓம் பிர்லான்ற நபர். அப்போ அவருக்கே பெர்சனலா நீட் அப்படின்ற விஷயத்துல ஒரு பெரிய சங்கடம் இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது. சங்கடம் அப்படின்னா ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்றது இல்லை. ஐயோ இதை எவனாவது கேட்டுட்டான்னா நம்ம ஊருக்குட்டெல்லாம் வெளிப்பட்டு போயிருமே, நம்ம தொகுதிக்கு கீழே தானே இவ்வளவு கோழிப்பண்ணை மாதிரி மாணவர்களை கோச்சிங் சென்டர். ஆமா, கோச்சிங் சென்டர் எப்படின்னா அங்கேயே உண்டு உறைவிட கோச்சிங் சென்டர்ஸ்.
நம்ம நாமக்கல்ல இருக்கிற பள்ளிக்கூடங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை விட பல மடங்கு கொடூரமான கோச்சிங் சென்டர்ஸ் அங்க இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் பல மாணவர்கள் அங்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதனால அப்படின்னா, இவங்க கோச்சிங்குன்ற பேர்ல நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளின் பேரால மாணவர்களுடைய தற்கொலை நடக்கிறது. அந்த கோட்டாவில் படிச்சும் பயிற்சி பெற்றும் நீட் தேர்வில் செலக்ட் ஆக முடியாத மாணவர்கள் பல பேர் வந்து அங்கேயே திருப்பி ஊருக்கு வர முடியாம சூசைட் பண்ணி செத்து போற நிலைமையெல்லாம் அந்த ஊரில் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஊராக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊரோட எம்பி தான் இந்த ஓம் பிர்லா. அந்த ஓம் பிர்லா தான் இந்த விவாதத்தை எடுத்துக்கிட மாட்டுறாரு. இந்த விவாதம் வெளியே வர்றது அப்படின்றத வந்து, இந்த விவாதத்தை முதல்ல கொண்டு வர்றதே ராகுல் காந்தியா தான் இருக்கிறாரு அகில இந்திய அளவுல. ஏன்னா இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு அடுத்தடுத்து பல சங்கடங்கள், 15 நாள்ல 10 நெருக்கடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு பட்டியலே போட்டிருந்தாரு. அதுல பிரதான இடம் பிடிக்கிறது இந்த நீட் தேர்வு முறைகேடுகள். பிஜி நீட்டை 4வது 5வது முறையாக தள்ளி வைத்திருப்பது, அதே தேர்வை நடத்தி கொண்டிருக்கிற என்டிஏ நடத்துகிற இன்னொரு தேர்வான நெட் எக்ஸாமை கேன்சல் பண்ணுறது அப்படின்னு பல முறைகேடுகளை வந்து பட்டியல் போடுறாங்க. ராகுல் போட்ட பட்டியல் வந்து தேசிய அளவில் அதை பேசுபொருளாக மாற்றிருக்கு. முதல்ல இதை தேசிய வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது, அதாவது நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்து தெரிய வருது, நீட்டில் நடந்த முறைகேடுகள் தெரிய வருது. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டில் அது மழுங்கடிக்கப்பட்டது. ஆனால் ரிசல்ட்டுக்கு பிறகு அதை பேசுறது பிரியங்கா காந்தி, கன்னியாகுமார், ராகுல் காந்தி. இவங்க 3 பேரும் பேசுனதுக்கு பிறகுதான் இந்தியா முழுக்க இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த, ஏன் பிஜேபி ஆதரவோடு ஆட்சியில் இருக்கின்ற ஏக்நாத் ஷிண்டேவே நீட் தேர்விலிருந்து விலக்க வேண்டும்ன்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் நீட் தேர்வு கூடாது, இது சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார். இப்படி இந்தியா முழுவதும் இந்த குரல் பரவி இருப்பதற்கு முக்கியமான காரணம் ராகுல் காந்தி. அப்போ அந்த இஷ்யூவை ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளே எழுப்புறார். உண்மையிலேயே இந்த அரசாங்கத்திற்கு இந்த விவாதத்தை நடத்துவதில் எந்த சங்கடமும் இல்லை அப்படின்னா, இந்த விவாதத்தை இருங்க, பொறுமையா இருங்க, இன்னைக்கு அசம்பிளியில இந்த தீர்மானத்தை பத்தி பேசி முடிச்சுட்டு தனியா உங்களுக்கு சிறப்பு கவனம் கொடுத்து இந்த தீர்மானத்தை எடுத்துக்கிடுவோம் அப்படின்ற உத்தரவாதம் எதையாவது கொடுத்திருக்கிறாங்களா? இல்லை. தமிழ்நாடு சட்டப்பேரவையிலையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை வைக்கும் பொழுது இங்கேயும் பெரிய கலாட்டம் நடைபெற்றது. ஆனால் குறைந்தபட்சம் சபாநாயகர் அப்பாவு இந்த கேள்வி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நேரம் தர்றேன்றத உறுதிப்படுத்துறாரு. அப்படியான உறுதிப்படுத்தல் ஏதாவது இந்த நாடாளுமன்றத்தில் இப்போது நடைபெற்றதா அப்படின்னா இல்லை. அதனாலதான் ராகுல் காந்தி தொடர்ந்து கூச்சல் எழுப்புறாரு. அதற்கு பிறகு அவை ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்றத பார்க்க முடியிருக்கு. இந்த மொத்த இதுலையும் பிஜேபி மட்டும்தான் வந்து எந்த விஷயத்தையும் பேச முடியாமல் மௌனித்து இருப்பது. இந்த அரசாங்கம் வந்ததற்கு உடனே வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாலும் கூட முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த என்டி என்ற இதுல பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை, அது சின்ன சின்ன முறைகேடு அங்கங்க நடந்திருக்கும், சரி பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சிபிஐ என்கொயரி போடுறாங்க. இப்போ நேற்று எம்பி வில்சன் வந்து ட்வீட் போட்டிருக்கிறாரு. என்னன்னா, இந்த என்டிஏன்றது வந்து நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு கிடையாது. இது எதன் வழியாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சாலிகிராமத்தில் சாலிகிராமம் பிளாட் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று பதிவு பண்ணுறோம்னா, அந்த மாதிரி ஒரு அசோசியேஷனை பதிவு பண்ணி இந்த என்டிஏன்ற அமைப்பை நடத்துகிறாங்க. சரி, அப்படி பதிவு பண்ண அமைப்புலையாவது ஒரு பிளாட்னா அதில் அசோசியேஷன்னா அதில் செக்ரட்டரி இருப்பார், மெம்பர் இருப்பார், செயலாளர் இருப்பார், ஒவ்வொரு வேலைக்கும் ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க, கான்டாக்ட் பர்சன் இருப்பாங்க. அப்படி ஏதாவது இதில் இருக்கா அப்படின்னா, தலைமை பொறுப்பை தவிர வேறு வேலை எதற்குமே ஆள் கிடையாது, எல்லாமே அவுட் சோர்சிங். எப்படிலாம் அவுட் சோர்சிங் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுக்கு அவுட் சோர்சிங், எக்ஸாமை நடத்தி கொடுக்கறதுக்கு அவுட் சோர்சிங், சென்டரில் சரியாக கவனிக்கிறதுக்கு அவுட் சோர்சிங்னு அத்தனையும் அவுட் சோர்சிங் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த என்டிஏவிலிருந்து. அப்போது என்டிஏன்றது என்ன மாதிரியான அக்கௌண்டபிலிட்டி இருக்கக்கூடிய அமைப்பு? இவன்கிட்ட போய் நான் என்னன்னு கேள்வி கேட்கறது? நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமா எழுப்பப்பட்ட அமைப்பா இருந்தா, இப்ப யூபிஎஸ்சி இருக்கு, இந்தியாவில் நீண்ட காலமாக இருக்கின்ற ஒன்றிய அளவிலான தேர்வாணையம். யூபிஎஸ்சி எதன் மூலமா உருவாக்கப்பட்டது? ஸ்டாச்சுட்டரி, அதாவது நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமா உருவாக்கப்பட்ட அமைப்பு. அது அக்கௌண்டபிளா செயல்படுது. அதுல இருக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு அது பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. இந்த என்டிஏ மறுபடியும் காப்பாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. மேலும் இந்த என்டிஏவில் இருந்து இந்த தேர்வுகளை நடத்துவதற்கு வந்திருக்கின்ற பல்வேறு இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த பிட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆப்டெக்கு, எஜுடெஸ்ட், என்எஸ்இஎல்டி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நிறுவனங்கள் ஏற்கனவே பிளாக் லிஸ்டான நிறுவனங்கள் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டு இந்த முறைகேடுகளுக்கு காரணமான அமைப்புன்னு பிளாக் லிஸ்ட் பண்றாங்க. என்னென்ன முறைகேடு அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றது, ஆன்சர் சீட்டை நீ எழுதி முடிச்சதுக்கு பிறகும் அதுல திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அனுமதிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்ல எல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டவர்கள்னு பிளாக் லிஸ்ட் பண்ண அமைப்புகளுக்கு வெவ்வேறு கம்பெனி பேரை வச்சு புதுசா கான்ட்ராக்டை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்கன்றது இன்றைக்கு வெளியாகி இருக்கிற தகவல். நீட் எதிர்ப்புல தமிழ்நாடு ரொம்ப முன்னிலை வகிக்குது. நம்ம நீட் என்னைக்கு உள்ள வந்ததோ அன்னையிலேருந்து அந்த எதிர்ப்புல ரொம்ப உறுதியா இருக்கும். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி,
திமுகவாக இருந்தாலும் சரி. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினாரு. நீட்டை குறித்து தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தோம். இன்னைக்கு ஒரு தனி தீர்மானம், அதாவது ஏற்கனவே சில தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு, அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் இல்லைன்னும் போது மீண்டும் ஒரு தீர்மானம். அது எப்படி பார்க்குறது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீட் எதிர்ப்புன்றது இன்னைக்கு இந்திய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. முன்ன மாதிரி இல்லை, அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் அது நீட் இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சியில் இல்லைன்னும் போது நீட் விலக்குன்றது சாத்தியமா? இல்லை, இந்தியா கூட்டணி ஆட்சியில் இல்லைனாலும் கூட இந்த நீட் விலக்கு அப்படின்றது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக குறைந்தபட்ச தீர்வு. நம்ம எதிர்பார்க்கிறது நீ நீட் தேர்வை ரத்து பண்ணிடு, முழுசாக அழிச்சு ஒழிச்சிரு அப்படின்ற இடத்தையெல்லாம் கூட கேட்கல. ராகுல் காந்தி கேட்கிற தீர்வோ அல்லது தமிழ்நாடு கேட்கின்ற தீர்வோ ரொம்ப சிம்பிளானது. எங்களுக்கு நீட் வேணாம், நீட்டு தேவைப்படும் இடத்துல அல்லது நீ தேவைன்னு கருதுகிற இடத்துல அல்லது அந்த மாநிலம் தேவைன்னு கருதுகிற இடத்துல நீ நடத்திக்க, எங்கள் மாநிலத்துக்கு வேணாம் அப்படின்றது தான். ஏன் வேண்டாம்னு சொல்கிறோன்றதுக்கு முன்னாடி இந்த தீர்மானம் ஏன் திரும்ப திரும்ப போட வேண்டிய நிலை ஏற்படுதுங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் அப்படின்றது வந்து அகில இந்திய அளவில் அகில இந்திய காங்கிரஸ் கூட்டம் அப்படின்றத பல இடங்களில் நடத்தியது. ஒவ்வொரு இடத்துலையும் விடுதலை பிரகடன தீர்மானம் போடுவாங்க. என்னப்பா அலகாபாத்தில் ஒரு தீர்மானம், அகமதாபாத்தில் ஒரு தீர்மானம், கராச்சியில் ஒரு தீர்மானம், லாகூரில் ஒரு தீர்மானம்னு தீர்மானமாக போட்டுக்கிட்டே இருக்கியே அப்படின்ற கேள்வி அன்னைக்கு வரல. அப்போது நம்ம வந்து ஒரு தீர்வை நோக்கி நகரும் பொழுது அதற்கான தொடர்ந்து தீர்மானங்கள் அல்லது அதில் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துதல் அப்படின்றது வந்து தேவைன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து சிஏஏ என்ஆர்சி வந்தபோது கூட நம்முடைய நண்பர் விஜய் வந்து கேட்டார். அப்போது கட்சி ஆரம்பிக்கிற முடிவுக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு நண்பர் விஜய் என்ன கேட்டார்னா, முதலமைச்சர் உறுதி கொடுக்கணும்னு. எப்போ? முதலமைச்சர் உறுதி கொடுத்த 3 மணி நேரம் கழிச்சு. அப்போ 1 மணி நேரத்துக்கு ஒருக்க யாரோ ஒருத்தர் உறுதிப்பாட்டை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு. அப்போ சட்டமன்றம் வந்து ஏற்கனவே ரிசால்வ் பண்ணியிருக்கு, மீண்டும் ஒரு முறை தீர்க்கமாக ரிசால்வ் பண்ணுது. எதற்காக அப்படின்னா, மீண்டும் அரசு அமைந்திருக்கிறது. இந்த தீர்மானம் வந்து இதற்கு முன்பு இருந்த அரசாங்கத்திடம் அனுப்பப்பட்டது. இப்போ வேறு ஒரு அரசாங்கமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கும் நான் இந்த வலியுறுத்தலை அனுப்புகிறேன் அப்படின்றத வெளிப்படுத்தும் விதமாக தான் தமிழ்நாடு இதை நகர்த்தி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வாழ்த்து கழகம் இன்னைக்கும் வாழ்த்து தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் சொன்னேன். அவர் வந்து இப்போ சென்ற ஆண்டே வந்து மாவட்ட ரீதியாக இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதலிடம் 2ஆம் இடம் வந்தவர்களுக்கான அந்த ஊக்கத்தொகை வழங்குறது, பரிசு வழங்குறது, அந்த விழாவை 2ஆம் வருடமாக இந்த வருடம் தொடங்கியிருக்கிறாரு. அந்த விழாவில் பேசும்போது நிறைய விஷயங்களை அவர் வந்து அரசியலாக பேசுகிறாரு. நல்ல தலைவர்கள் வேணும், அதுதான் முக்கியமான பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்கிறாரு. போதை பொருளுக்கு அடிமையாகாதீங்க, நோ ட்ரக்ஸ் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. படித்தவங்க அரசியலுக்கு வாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ்ன்றாங்க. ஒரு சினிமா நடிகரை பார்க்கும்போது டக்குன்னு ஒரு டெம்பரரியாக ஒரு ப்ளஷர் வருது, நம்ம தலைவரை பார்த்துட்டோம்னு. அதனால் எந்த லாங் டேர்ம் ப்ளஷரும் கிடையாது. அப்போ தன்னுடைய நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் அவர் சொல்கிற முதல் அறிவுரை, என்னை பார்த்துட்டோன்னெலாம் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, நான் பேசுகிறத கேட்டுட்டேன்லாம் ரொம்ப சந்தோஷப்படாதீங்கன்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் காலையில் பேசுகிறதுக்கு முன்னாடியே மாணவர் சின்னதுரை நாங்குநேரியில் நடைபெற்ற அந்த சாதிய வெறியாலும் போதையாலும் நடந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மாணவர். அந்த பாதிப்பு சம்பவம் அப்படின்றது அந்த ஊரில் அதுக்கப்புறம் 1 மாதம் வரைக்கும் போலீஸ் வந்து விஜிலண்டாகவே இருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஏன்னா அது சமூகத்தில் ஒரு சின்னதுரை விஜய் பக்கத்துலேயே தானே இருந்தார். விஜய் பக்கத்தில் இருந்தார். ஆனால் விஜய்க்கு சின்னதுரையுடைய அருமை என்னன்றது தெரிஞ்சதான்றதுதான் என்னுடைய கேள்வி. சின்னதுரை எதனால் பாதிக்கப்பட்டார்? போதையால் பாதிக்கப்பட்டாரா, சாதியால் பாதிக்கப்பட்டாரா? 2ஆலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மாணவர்கள் போதை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னொரு பக்கம் போதை மட்டுமே அந்த கொலையை தூண்டியதா அப்படின்னா இல்லை. அதற்கு முன்னாடியே அவருக்கு சாதிய போதை என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. அப்போ சாதியை குறித்து அந்த மேடையில் விஜய் அவர்கள் ஏதாவது பேசியிருக்கிறாரா? சமீபத்தில் தமிழ்நாடு முழுக்க பெரிய சர்ச்சையாக மாறியது நீதியரசர் சந்துரு அவர்கள் கொடுத்த அறிக்கை. அந்த அறிக்கையில் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அவர் ஏன் அந்த பல முடிவுகளை எல்லாம் ஏன் அறிவிக்கிறார் அப்படின்றது கூட அவரிடம் பேச வேண்டி இருக்கிறது. ஆனால் அவர் முதல்ல என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, சாதியை வெளிப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை பள்ளிக்கூடத்துக்குள்ளே தவிர்க்கணும். உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்தை வந்து சாதிய விழாக்களுக்கு வாடகைக்கு விடக்கூடாது, டேபிள் பெஞ்சை வந்து வெளியே அனுப்பி சாதிய விழாக்களுக்கு அனுமதிக்கக்கூடாதுன்றதுலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே வர்ற மாணவர்கள் கையில் சாதி கயிறு கட்டிக்கிடக்கூடாது, நெத்தியில் வந்து சாதியை குறிப்பிடும் வகையில் வந்து திலகமிட்டுக்கிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப இயல்பாகவே வந்து திண்ணீர் பூசிட்டு போகிறதுன்றது ரொம்ப காமன், குங்குமம் சந்தனம்ன்றது ரொம்ப காமன். ஆனால் பச்சை கலரில் வந்து பூசிட்டு போகிறது அல்லது வந்து காவி கலரில் பூசிட்டு போகிறது, செந்தூரம் பூசிட்டு போகிறதுலாம் ரொம்ப காமனான விஷயம்லாம் கிடையாது தமிழ்நாட்டில். ஏதோ ஒரு சில இடங்களில் வேணால் இருக்கலாமே தவிர
செந்தூரம்ன்றது காமனே கிடையாது. செந்தூரம்ன்றது ஏதோ ஒன்று குறிப்பிடுறதுக்கு தான் போடுறீங்க. பச்சை கலர் மையை தலையில வச்சுட்டு போறதுன்றது ஏதோ ஒன்று குறிப்பிடுறதுக்கு தான் வச்சுட்டு போறீங்க. அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும்னு சந்துரு பேசுறாரு. ஏன் பேசுறாரு? நாங்குநேரி மாதிரியான விஷயங்கள்ல என்னென்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். இதெல்லாம் விஜய் பேசணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்ல, இதையெல்லாம் விஜய் எப்பதான் பேச போறாருன்னு நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். விஜய் இப்ப பேசல, எப்பதான் பேச போறாரு? சின்னதோட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போதே உங்களுக்கு இதை பேசணும்னு தோண மாட்டேங்குதுன்னா யாரு பக்கத்துல போய் உட்கார்ந்தா உங்களுக்கு இதெல்லாம் பேசணும்னு தோணும்? இன்னைக்கு நீட் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அந்த நீட் பிரச்சனை குறித்து ஏதாவது பேசி இந்த பிள்ளைங்க பூரா என்ன படிக்க போறாங்க? அதுல இருக்கக்கூடிய, நிச்சயமா சொல்றேன், 500 பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கன்னா அதுல 500 பேர்த்துல குறைந்தபட்சம் 200 பேருக்கு மேல நீட் தேர்வுக்கு தயாராகிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க மாவட்ட அளவுல முதல் மாணவரா வந்திருக்கிறாங்கன்ற பட்சத்துல அந்த மாணவர்களுக்கு பெரிய ஆசைகள் இருக்கும். நம்ம எப்படியா டாக்டர் ஆயிரணும்னு. ஒன்றும் இல்லை, எல்லார்ட்டையும் போய் 10ஆம் வகுப்பு முடிச்ச உடனே முந்திலாம் மைக்க நீட்டுவாங்க. என்ன ஆக போறீங்கன்னு. 10th முடிச்ச பிள்ளைங்கிட்ட தான் மைக்க நீட்டும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 12th முடிச்சுட்டு டாக்டர் ஆக போறேன்னு சொல்லுவாங்க. 12th முடிச்சவங்கள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, நான் டாக்டர் ஆகி சேவை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படிலாம் யாரும் சொல்ல முடியல. முதல்ல இந்த 10th 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறதெல்லாம் ஒழிச்ச போது நம்ம என்ன நினைச்சோம்? சரி, மாணவர்களுக்குள்ள பாகுபாடை இது பண்றதுக்காக ஒழிக்கிறோம்னு நினைச்சோம். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா நீட் தேர்வு மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தபோது இந்த மாணவர்களுக்குன்னு தனிப்பட்ட ஆஸ்பிரேஷன், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசையை எதுக்கு கொடுக்கணும்? அந்த ஆசையெல்லாம் உனக்கு கூடவே கூடாதுன்றதுக்காக தான் அந்த முறையெல்லாம் ஒழிச்சாங்களோன்ற அளவுக்கு சந்தேகம் வருது. இப்போ அந்த மாணவர்கள்ட்ட போய் இப்போ விஜய் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்கள்ல பிடிச்சவங்களை பூரா பேத்தையும் கூப்பிடுறாருன்னா கண்டிப்பா அந்த மாவட்ட அளவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்த 10 மாணவர்கள்ல 9 மாணவர்களுக்கு நிச்சயமாக மனதில் டாக்டர் ஆகணுன்ற எண்ணம் இருக்கும். அவன் எங்க போவான்? நீங்க இன்னைக்கு முடிச்ச உடனே நைட்டோட நைட்டா பஸ்ஸை பிடிச்சு ஊருக்கு போய் ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் காலையில கிளாஸ் அட்டன் பண்ண போறாரு. அப்போ அந்த நீட் தேர்வு அவங்க மாணவர்கள் மனசுல எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு அதை குறித்து நீங்க பேசவே இல்லை. போதை மட்டும்தான் பிரச்சனையா தமிழ்நாட்டுல? போதை என்பது பிரச்சனை தான். இல்ல, மாணவர்கள் அரசியல் படுத்துறது இருக்குல்ல. நீங்க யூடியூப் அதிகமா பார்க்காதீங்க, நிறைய பொய் செய்திகள் வருது, அதை அனாலிசிஸ் பண்ண கத்துக்குங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியல் ஒரு கரியர் ஆப்ஷனா வச்சுங்க அவன் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச அரசியல் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுல கரியர் ஆப்ஷனா இருந்ததே கிடையாது. அரசியல் அப்படின்றது நாம் அன்றாடம் புழங்கி கொண்டிருப்பது. அரசியல் என்பது நாம் அன்றாடம் உரையாடி கொண்டிருப்பது. அன்றாடம் ஏதோ ஒரு வகையில் சமூகத்தின் நிகழ்வுகளோடு நம்மளை ஒருங்கிணைச்சுக்கிறது தான் அரசியல். இந்த புரிதலை விஜய் எந்த இடத்துலையும் கொடுக்கல. மாறா என்ன சொல்றாருன்னா, நியூஸ் பேப்பர் படிங்க, ஒரு பேப்பர்ல ஃப்ரண்ட்ல இருக்கும், ஒரு பேப்பர்ல பேக்ல இருக்கும், போடவே மாட்டாங்க. ஆமா, இதெல்லாம் இதெல்லாம் எப்படின்னா குறியீட்டு அரசியல் பண்றவங்களுடைய வேலை. நீ இதை ஏன் போடல, நீ இதை ஏன் போட்ட அப்படின்றது மூலமா பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் சரி. ஆனா அவர் எங்க வர்றாரு அப்படின்னா, கரியர் ஆப்ஷனா அரசியல் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. கரியர் ஆப்ஷன் அப்படின்னா அரசியலுக்கு வந்தா நீங்க சம்பளம் தர போறீங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய முழுநேர ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குது. அவங்க கூப்பிடலாம், நீ வாப்பா, சமூகத்துக்காக நம்ம வேலை செய்வோம், என்னால இவ்வளவு சம்பளம் உனக்கு கொடுக்க முடியும், ஆபீஸ்ல தங்கிக்க, உனக்கு இந்த அறிவையெல்லாம் நான் கத்துக் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன், நீ கத்துக்கிட்டேன்னா கட்சியில முழுநேர ஊழியரா சேர்ந்துக்கன்னு தமிழ்நாடு முழுக்க முழுநேர ஊழியர்களை வைத்து கம்யூனிஸ்ட் கட்சி வேலை பார்க்குது. எம்எல் இயக்கங்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்க வேணா அதை ஒரு அவங்களுமே தொழிலா செய்யல, சமூகத்துக்கு நம்ம ஒரு வேலையை செய்யறோம், அதுக்கு நம்ம வாழ்வாதாரம் முக்கியம், அதற்கு ஒரு தொகை அப்படின்ற இடத்துல இருந்து அந்த பணத்தை அணுகிறாங்களே தவிர அது ஒரு கரியர் கிடையாது அவங்க முன்வைக்கிறது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, கரியர்னா அப்ப சம்பாதிக்கிறதுக்கு எப்படி அரசியலுக்கு வர முடியும்? அரசியல்ல சம்பாத்தியம் இருக்கிறது அப்படின்னா 2 பேருக்கு தான், ஒன்னு எம்பி, இன்னொன்னு எம்எல்ஏ. இந்த 2 பேருக்கு தான். கவுன்சிலருக்கு தான் சம்பளம் கிடையாது. இப்பதான் ஏதோ மதிப்பூதியம்னு 800 ரூபாயோ 1000 ரூபாயோ மாசத்துக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கவுன்சிலருக்கு எந்த சம்பளமும் கிடையாது. எம்எல்ஏ எம்பிக்கு மட்டும்தான் சம்பளம். இப்ப சம்பளம் வாங்கக்கூடிய வேலையா எம்எல்ஏ எம்பி பதவியை பாக்குறாரா? எம்எல்ஏ எம்பிக்கு கொடுக்கறது சம்பளத்தை தாண்டி சம்பாதிக்கிறாங்க, அதனால சம்பளம் கொடுத்துடலாம்னு நினைக்கிறாரு. அப்ப எல்லாரும் கொள்ளையடிக்குவாங்கன்னு கூப்பிடுறாரா? இவரே என்ன சொல்றாரு, நம்ம படிச்சவங்க எல்லாம் உள்ள வரணும்னு சொல்றாரு. படிச்சவங்க நிறைய வரணும், தலைவர்களுக்கு பெரிய வேக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த வேக்கம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி. ஆமா சொல்லியிருக்காரு ரஜினி. ஆமா, எதுக்காக இந்த வேக்கத்தை திரும்ப அது ஏன் அந்த வேக்கம் செக்ஷனுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் வந்தாரு, வேக்கம் இருக்குன்னாரு, இவர் வர்றாரு, வேக்கம் இருக்குன்றாரு. எங்கதான் இந்த வேக்கம் கிளீனர்? அரசியலுக்கு சொல்லல, எந்த தலைமை பண்பும் அப்படின்னு சொல்லிட்டாருல்ல. தலைமை பண்புக்கு யார் வரணும்னா படிச்சவங்க எல்லாம் வரணும் அப்படின்றாரு. இவரு தான் காமராஜர் ஆட்சின்றாரு. காமராஜர் படிச்சுட்டு தான் ஆட்சிக்கு வந்தாரா? இல்ல. அப்போ படிப்பு அப்படின்றது முக்கியம். ஆனா அந்த படிப்பு எப்படிப்பட்ட படிப்பாக இருக்கணும் அப்படின்னா, சமூகத்தை பொருத்தி பார்த்து கொள்ளக்கூடிய படிப்பாக இருக்கணும். அவங்க எந்த படிப்புனாலும் படிக்கணும். இப்ப நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் 40 பேர் பதவி ஏற்றுக்கிட்டாங்களா? அதுலயே நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, வழக்கறிஞர்கள் இருக்காங்க, தமிழ்நாடு பட்டம் பெற்றவங்க இருக்காங்க. விசிகாவில இருந்து 2 எம்பி போனாங்க. 2 எம்பியுமே டாக்டர் பட்டம் பெற்றவர்கள். உத்தரப்பிரதேசத்தை என்னவா நினைச்சிட்டு இருக்கிறோம்? அவன் பூரா படிக்காதவங்க,
இன்னும் சொல்றேனே, வார்த்தைக்கு என்னை மன்னிச்சுங்க, தற்குறியா இருக்கிறாங்க, வடக்கன் பீடாவாயன்னு சொல்றாங்க. இந்தியாவிலேயே அதிகமா டாக்டரேட் முடிச்சு எம்பி ஆக்கின மாநிலம் உத்தரப்பிரதேசம். அதாவது அதிக பேர் வந்து 5 பேர் வந்து பிஹெச்டி அல்லது டாக்டரேட் முடிச்சவங்க வந்து இது உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ இங்க அப்படிலாம் இல்ல. ரொம்ப பழைய அரசியல பேசுறாரோ, படிச்சவங்க அரசியலுக்கு வரணும்னு. நான் வந்து நேத்து தான் விஜயோட பழைய பேட்டி ஒன்று பார்த்தேன். அந்த பேட்டி கூட இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து விஜய் வந்து கிச்சனுக்கு போய் தோசைலாம் ஊற்றி, அந்த பேட்டியில நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒன்று சொல்லுவாரு, டெய்லி காலையில இப்படி விரிச்சு வச்சு பேப்பர் படிச்சிருவேன்னு. அதுக்கு மறுநாள்ல இருந்து அவர் அதை நிப்பாட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால வந்து சிக்கலா கூட இது இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் வந்து சமூகத்தின் மீதான அக்கறை அப்படின்றத தன்னுடைய படத்தின் மூலமா வெளிப்படுத்துறாரு. அப்போ பாடத்தை படிச்சு முடிச்சுட்டு வர்ற மாணவர்கள் தங்களுடைய வேலைகள்ல அந்த அரசியலை வெளிப்படுத்தலாம். ஒரு இன்ஜினியரிங் மாணவருக்கு சொல்லுங்க, மலம் அள்ளுறதுக்கு இன்னும் கையில் அள்ளுற ஊருப்பா இது. இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க பல இடங்கள்ல படிச்ச பட்டதாரி இளைஞர்களை கையில மலம் அள்ள வைக்கிறாங்க. அவங்களுக்கு நீ வந்து சாதனம் கண்டுபிடிச்சு கொடு. அதை பத்தி பேச மாட்டுறாரு. மருத்துவர்கள்ட்ட போய் நீங்க வந்து மருத்துவரா மாறும் பொழுது எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கும், எதையெல்லாம் நீங்க உடைக்கணும் அப்படின்றத பேச மாட்டுறாரு. நல்லா படிங்க அப்படின்னா அவன் படிச்சுதான் அங்க வந்திருக்கிறான். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க அவனை படிக்க வச்சு கூட்டு வரல, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க அவனை படிக்க வச்சு கூட்டு வரல. அவன் படிச்சு முன்னேறி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். நாங்குநேரில் சின்னதுரைக்கு வந்து அந்த அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கட்டும், அந்த ஆசிரியர்களா இருக்கட்டும், கூப்பிட்டு வச்சு பாடம் சொல்லி கொடுத்து அவனை படிச்சு முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க இல்ல. அப்போ அந்த போன்ற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்கப்புறம் நீங்க அவனை என்னவா மாத்த போறீங்க? சின்னதுரை ஏற்கனவே சமூகத்தால பாதிக்கப்பட்டு அதை எதிர்த்து போராடி வந்த போராளி. அந்த போராளிக்கு நீங்க அடுத்து என்ன வேல்யூ ஆட் பண்ண போறீங்க? அல்லது அந்த போராளியை அட்ரஸ் பண்றதன் மூலமா மற்ற பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லிக் கொடுக்க போறீங்கன்றதை பத்தி கேட்டோம் அப்படின்னா விஜயிடம் அது குறித்தான எந்த புரிதலும் இல்லை. ரொம்ப பழைய ஸ்கிரிப்ட் ஒன்று வாசிச்சுட்டு போயிருக்கிறாருன்றது மட்டும்தான் அதுல இருக்கே தவிர, ஏதாவது ஒரு இடத்துல அவன் படிக்கிற படிப்பை சமூகத்தோட பொருத்தி பாருங்கன்றத ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரா, அல்லது அதை சொல்லவாவது முனைந்தாரா அப்படின்னா இல்லையே. அப்ப எதை நம்பி அந்த பிள்ளைங்களை வந்து இவர் கூப்பிட்டு வச்சிருக்கிறாரு? ஒரு ஃபெனட்டிக், அவ்வளவுதான். நான் விஜய், நான் இளைய தளபதி, இன்னைக்கு நான் தளபதி, நான் பீச்ல வந்து அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்கன்னு பாடுவேன், ஆனா நீ போதையெல்லாம் பயன்படுத்தாத. என்னங்க இது? இது என்ன மாதிரியான ஊரு? எம்ஜிஆரை பத்தி இந்தியாவிலேயே சக்சஸ்ஃபுல்லான ஒரு பொலிட்டீஷியன் எம்ஜிஆர். எங்கிருந்து? சினிமாவிலிருந்து வந்த பொலிட்டீஷியன். என்டிஆரோட சக்சஸ்ஃபுல்னு கூட சொல்லலாம் இன்னவே. ஏன்னா எம்ஜிஆர் வந்து தன்னுடைய திரைப்படங்கள்ல எங்கேயுமே வந்து மது குடிப்பது அப்படின்றத வந்து காட்சிப்படுத்தி இருக்கவே மாட்டார் அப்படின்றத அவருக்கு ஒரு வேல்யூவா சொல்லுவாங்க. நீங்க எம்ஜிஆர் ஆச்சுன்னு தானே சொல்றீங்க, எம்ஜிஆர் மாதிரியே வரணும்னு தானே சொல்றீங்க. நீங்களும் எம்ஜிஆர் ஃபார்முலாவை ஃபாலோ பண்றீங்கல்ல, விடுங்க. ஏன் அதை விட முடியல? அன்புமணி ராமதாஸ் சொல்லும்போது கோபம் வருது. நீங்களே சொல்றீங்க சிகரெட் குடிக்காத, இந்த போதைக்கு அடிமையாகாத, தண்ணி அடிக்காத, அப்படிப்பட்ட பசங்களோட இருந்து விலகி இருன்னு. அப்போ உங்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கணுமா அந்த பசங்க அப்படின்ற கேள்வியை மாணவர்கள் நாளைக்கு படிச்சு முடிச்சு தெளிவாய் வந்தவன் கேட்பான்ல, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.